ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒர்க் ஷாப். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃப்ரிட்ஜ் சம்மந்தப்பட்ட A to Z எல்லா வீடியோவும் போடுறோம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து வேர்ல்பூல் ஜீனியஸ் 180 லிட்டரு வரும் சைஸ். இது ப்ராப்ளம் என்னென்னா கூலிங் வந்து வரல. ஆனால் காயில் வந்து நல்லா சுத்தமாக இருக்குது. எங்கேயும் வந்து ஆயில் கிடையாது, ஹோல் எங்கேயும் இல்லை, டேமேஜ் எங்கேயும் இல்லை. ஒருவேளை கண்டென்சரு லீக் இருக்குன்னா எல்லாம் வந்து அவுட்ரு கண்டென்சர் தான் போட்டிருக்காங்க. பிஞ்ச் போட்டிருக்காங்க, நிப்பிள் போடல. இதுக்கு முன்னாடி இவங்க வந்து கேஸ் சார்ஜிங் பண்ணப்போ 134 கேஸ் தான் இது. இதில் கம்ப்ரஸர் வந்து 1340 வரும் டெக்கம்ஸா. அதாவது பிஞ்ச் தான் பண்ணியிருக்காங்க இவங்க, நிப்பிள் போடல. கொஞ்சம் அதாவது கேஸ் சார்ஜிங் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2-3 இயர் இருக்கும். யாரோ பிஞ்ச் தான் பண்ணியிருக்காங்க. இது வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபில்ட்ரு வந்து சேஞ்ச் பண்ணி கேப்லர் வந்து இதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ரோல் மாதிரி வரும், அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு புது கேப்லர் போட்டிருக்காங்க. கேப்லர் வந்து அது ஜாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க அவங்க யாரும். அந்த இடத்துல வந்து நம்ம ஆன் பண்ணி ஆஃப் பண்ணதில் அங்கே வந்து வாட்டர் மாதிரி வருது. ஒருவேளை இன்கேஸ் அங்கே ஏதாவது லீக்கு இருக்கும், ஆனால் லீக்கு இல்லை. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த கேப்லர் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 3 feet கிட்ட வந்து நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு புது ஸ்டெய்னர் மாற்றிட்டு நீட்டாக வந்து ஃப்ரெஷ் அவுட் பண்ணிவிட்டு நிப்பிள் வச்சு நம்ம வந்து கேஸ் சார்ஜிங் பண்ணுறோம். இதுக்கு கொடுத்த ரிலே செட் எல்லாம் நல்லாயிருக்கு. கம்ப்ரஸர்லாம் ரன்னிங் ப்ராப்ளம் எதுவும் இல்லை, நல்லாயிருக்கு. ஒரு வாட்டி பம்பிங் வந்து செக் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் மாற்ற வேண்டியதெல்லாம் வந்து மாற்றிக்கலாம். ஏன்னா பம்பிங் போயிருந்தால் கூட நமக்கு கூலிங் வராது. அந்த இடத்துல லைட்டாக வாட்டர் மாதிரி வரும் கேப்லர் கிட்ட, மேலேயும் உள்ளேயும் சவுண்டு லைட்டாக வர்ற மாதிரி இருக்கும், நமக்கு கூலிங் வராது. அந்த ஃப்ரிட்ஜு ஆன் பண்ணிவிட்டு ஃபில்டர் கிட்ட கட் பண்ணுறோம். ஃப்ரிட்ஜெல்லாம் கரண்ட்டெல்லாம் ஓகே, 0.5. ஒன்றும் பிளாக்கெல்லாம் ஒன்றும் தெரியல, ஆனால் ஃபில்ட்ரு ஒன்றும் ரொம்ப ஜில்லுன்னுலாம் இல்லை. ஆனால் கேஸ் இல்லைன்னு மட்டும் தெரியுது. இன்கேஸ் இருந்தால் கூட நிறையா இருக்க வாய்ப்பு இல்லை, சும்மா லைட்டாக கொஞ்சோண்டு இருக்கிற மாதிரி இருக்கலாம். அதனால் அதாவது ரீசெண்டாக பண்ணியிருந்தாங்கன்னா லீக் இருக்குன்னா ஏதாவது ரொம்ப பெரிய லீக்குன்னு சொல்லியிருக்கலாம். இது 2-3 இயருக்கு மேலே ஆகுது அப்படின்றதுனால நார்மலாக வந்து கொஞ்சம் கம்மியாகும். அந்த ரேஞ்சுக்கு நம்ம இப்போ கேஸ் சார்ஜிங் பண்ணால் கூட மேக்ஸிமம் வந்து உடனே ஃபால்ட் வர கூட வாய்ப்பு இல்லை. அதனால் பிஞ்ச் கட் பண்ணோன்னா தெரியும் கேஸ் எவ்வளோ இருக்குன்ட்டு. அவங்க போட்ட கேப்லரை வந்து திருப்பி நம்ம வந்து 3/6 வந்து ஜாயின் பண்ணிடுறோம். ஒரு சின்ன பைப் போட்டு கட் பண்ணால் நமக்கு விஷயம் தெரியும். கேஸு ஃபில்டர் கட் பண்ணிவிட்டு பம்பிங் செக் பண்ணோம்னா நமக்கு விஷயம் தெரிய ஆரம்பிச்சிடும். ఫిల్టరు దాని మీద పడిపోకుండా చూసుకో, వైల్ పైన పడిపోకుండా. கேப்லர் வந்து மோஸ்ட்லி இதுக்கு வந்து இன்புல்டாக அதிலே பைப்பு, ஒரே பைப்போடு வரும். எக்ஸ்ட்ரானா ஒரு 4-5 feet கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இது மொத்தம் கணக்கு பண்ணோன்னா 7 feet என்னவோ வரும், கம்மி தான் வரும். இது ஆக்சுவலாக வந்து 9 feet வரைக்கும் வைக்கலாம். இந்த டெக்கம்ஸா கம்ப்ரஸருக்கு 7 to 8 feet வந்து சரியாக போயிடும். ஒருவேளை எல்ஜி கம்ப்ரஸராக இருந்ததுன்னா 9 feet இருந்தால் தான் வந்து அதோட ரிசல்ட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இல்லைன்னா என்ன ஆகும்னா கம்ப்ரஸர் ஓவர் ஹீட் ஆகும், கண்டென்சரு ஃபில்ட்ரு ஹீட் ஆகிற மாதிரி இருக்கும். நமக்கு கூலிங் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து ஐஸ் கட் ஆகுது. 9 feet இருக்கணும். ப்ரெஷர் எல்லாம் நல்லாயிருக்கு, பம்பிங் எல்லாம் நல்லாயிருக்கு. நம்ம இப்போது வந்து அந்த ஜாயிண்ட் போட்ட கேப்லரு இன்கேஸ் அங்கே ஏதாவது மைல்டு லீக் இருந்தால் கூட அந்த இடத்துல இந்த மாதிரி
ஈரம் இருக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது ஆயில் மாதிரி. இதை கட் பண்ணிவிட்டு நம்ம அதில் வந்து புது கேப்லர் வந்து ஜாயின் பண்ணுறோம். ஒரு 3.5 ஃபீட் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஜாயின் போடுறோம். இது கட் பண்ணுறப்போ அந்த ஹோலெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். கேப்லர் வரைக்கும் ஒருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒயர் கட்டரில் கட் பண்ணுவாங்க, அது ஹோலே மூடிடும். நம்ம தெரியாமல் அப்படியே விட்டு வெல்டிங் எல்லாம் பண்ணிவிடுவோம். திருப்பி பார்த்தோன்னா எங்கே பிளாக் ஆச்சுன்னா தெரியாது, எல்லாத்தையும் கட் பண்ணி போடணும். அப்போ ஒன்றுக்கு 4 வேலையாகிடும் நமக்கு. வெல்டிங் என்னவோ நல்லா தான் பண்ணியிருக்காங்க, இருந்தாலும் அந்த பைப்பு மாற்றுறது தான் நல்லது. ஏன்னா லைட்டாக ஈரம் அந்த மாதிரி இருந்துட்டு. இது வந்து ஒரு 1/4 பைப்போட சின்ன சைஸ் ஒன்று வரும். அது வந்து மேலே ஒரு 1/2 இன்ச்சு, கீழே வைக்கிற கேப்லர் ஒரு 1/2 இன்ச்சு அந்தளவுக்கு வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு, ஹீட்டு ரொம்ப நேரம் வச்சு விளாண்டுட்டு இருக்கக்கூடாது. இதுலலாம் சிம்பிளாக அப்படி லைட்டாக வைக்கிறோமா உடனே இருக்கிறோம், வெல்டிங் வச்சுட்டு எடுத்துட்டோன்ற மாதிரி இருக்கணும். அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா அந்த கேப்லர் பைப்பு ஜாயிண்ட்டு மட்டும் பண்ணாமல் கொஞ்சம் வெல்டிங் அதிகமாக வைக்கிறவங்க வந்து பண்ணலாம். அந்த இடத்துல புதுசாக கற்றுக்கிறவங்கக்கிட்ட வந்து கையில் கொடுக்குறது வந்து கரெக்டு கிடையாது. ஏன்னா பிளாக் ஆகிடும். நம்ம என்ன நினைப்போம்னா இந்த இடம் தான் நமக்கு பர்டிகுலராக தெரியாது, எல்லாத்தையும் கட் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ வந்து மெட்டீரியல் வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட்டு. சிம்பிளாக ஒரு 2-3 செகண்ட்லேயே வச்சு எடுக்கிற மாதிரி இருக்கணும் ஹீட்டு. அதுதான். ஓகே, இதுக்கு மேலே நம்ம வந்து இன்னும் புதுசாக ஸ்ட்ரெயினர் போடுறோம். ரிட்டன் ஏர் வந்து எங்கேயும் பிளாக் ஆகுதா இல்லைன்னு பார்க்குறோம். ரிட்டன் ஏர் நீட்டாக வந்துடுச்சு அப்படின்னா வேக்யூம் வச்சுட்டு கேஸ் சார்ஜிங் பண்ணிடுறோம்.